நீங்கள் இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் வேறு எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் மனசில் கடவுளை நினச்சிக்கிட்டு மேலே இருக்க கடவுளை கண்ணை மூடி கும்பிட்டா அவர் நமக்கு உதவி செய்வாங்க. எந்த கடவுளாக இருந்தாலும் சரி. அதை விட்டுட்டு கடவுளுக்கும் நமக்கும் நடுவில் ஒரு புரோக்கரை வைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. புரோக்கருன்றது யாருன்றது நீங்களே புரிஞ்சுக்குங்க. இங்கே நிறைய பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணமே இந்த நடுவில் இருக்க புரோக்கர்கள்னால தான். கடவுளை நேசிக்கிற ஆள் காசை விரும்ப மாட்டான். காசை விரும்புகிறானா அவன் கடவுளை நேசிக்கிறவனாக இருக்க மாட்டான். நடுவில் இருக்க புரோக்கர் சொல்கிறான். நீங்கள் ஒரு ஆளை நம்பி போயிட்டு அட்வைஸ் கேட்கணுன்னா அவங்க காசுக்கு ஆசைப்படாத ஆளாக இருக்கணும். அவங்க தான் கடவுளை நேசிக்கிறவங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு எதனா சொல்யூஷன் கேட்கணுன்னா, மற்றபடி காசுக்கு ஆசைப்பட்றான்னா அவன் கடவுளுக்கு விருப்பப்பட்டவனாக இருக்க மாட்டான், இருக்கவும் முடியாது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் எந்த சாமியை கும்பிடுறீங்களோ மனசார ஒரு இடத்துல கண்ணை மூடி உட்காந்து வேண்டிக்குங்க. அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் எதுவாக இருந்தாலும். ஏன்னா கடவுள் என்பது ஒரு நல்ல சக்தி. அது யார் வேண்டிக்கிட்டாலும் நடக்கும். எல்லாரும் சொல்கிற மாதிரி தான். தண்ணின்றத அவன் ஒரு மொழியில் கேட்பான். இங்கிலீஷு, ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், தமிழ் அப்படின்னு. அதே மாதிரி தான் கடவுளும். அவங்கவுங்க எந்த கலர் பூசிக்கிட்டாலும் கடவுள் என்றது ஒரு நல்ல சக்தி. எல்லாரும் நல்லது நடக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வேண்டுறோம். அதே தான் கடவுள். ஓகேவா? இதுக்கு கடவுளுக்கு நடுவில் புரோக்கரை தயவு செஞ்சு வைக்காதீங்க. இங்கே நிறையா பேர் ஏமாந்து போகிறாங்க புரோக்கர்னால். ஒன்று. ரெண்டாவது, காசுக்கு ஆசைப்பட்டு ஏகப்பட்ட விஷயம், பதவிக்கு ஆசைப்பட்டு ஏகப்பட்ட விஷயம் நடக்குது. அதனால் கடவுளுக்கும் நமக்கும் நடுவில் புரோக்கர் தேவையில்லை. ஓகேவா? கண்ணை மூடிட்டு கடவுளை நினச்சி எல்லாமே வேண்டிக்கங்க. நல்லதாக நடக்கும்.